गाइस நாங்க தான் உங்களுடைய LA couples லெக்சர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா மருதாணி வீடியோ. ஆமா, ஒரு நாள் வந்து அருள் வந்து பன்னீர் பிரியாணி பண்ணாங்க. அந்த வீடியோ வந்து நாங்க போடல. ஸோ அவங்க நிறைய பேர் வந்து இதை நீங்கள் பண்ணி போடுங்கக்கான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ரெண்டாவது நீங்கள் வந்து பன்னீர் பிரியாணி பண்ண போகிறோம். நான் நல்லா சாப்பிடுவேன். சிக்கன் எடுக்கல, ஏன்னா நேற்று மீன் சாப்பிட்டனால நீங்கள் சிக்கன் எடுக்கல. ஏதோ சாப்பிட்டோம். இன்னைக்கு வந்து பன்னீர் பிரியாணி. ஆனால் ஏற்கனவே ஒரு தடவை பண்ணும் போதே அவ்வளோ அருமையாக சுவையோடு இருந்துச்சு பன்னீர் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. கடையில் உள்ள மாதிரியே வந்து பாஸ்மதி ரைஸ்லாம் வாங்கிட்டு. ஆமாம், இன்னைக்கு வந்து வீட்டில் உள்ள எல்லாருமே, இவங்க அண்ணி, இவங்க அம்மா, அருள்மொழி எல்லாரும் சேர்ந்து சின்னதாக சமைச்சு நமக்கு வந்து நீ கொடுக்க போறாங்க. நீ ஒரு விளாகா எடுத்து அப்படியே நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. வந்ததுமே என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ண போறோம், காய்கறி எடுக்கணும். எடுங்க, 2 பல்லாரி எடு. பல்லாரியா? ஆமா, பல்லாரினா என்ன, பெரிய வெங்காயம். பல்லாரி, தக்காளி எடு. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கும் ஒரே ஒரு தக்காளி எடுங்க. சொல்கிற பேச்சை கேட்கணும் நமக்கெல்லாம். ஓகே, கொண்டை போட்டுப்போமா நம்ம? ஓகே, கையில் மருதாணி அழகாக இருக்குது. தக்காளி எடுத்தாச்சு. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது, ஃப்ரிட்ஜில் இருக்குது. இது என்னதோ ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. பல்லாரி வெட்டோம். அதுக்கு முன்னாடி பன்னீர் வாங்கணும். ஒன்று தானே? ஒன்று போதும் இல்லை? ஒன்று போதும். நம்ம 5 பேர் தானே, ஒன்று போதும். அதை வெட்டிக்கலாம் கியூப். இன்னும் குட்டியாக வெட்டணும். அதை வெட்டி அது வந்து நல்லா ஃப்ரை பண்ணுவோம். நம்ம ஃப்ரை பண்ணிட்டு தான் அதை வந்து பண்ணுவோம். இங்கே என்னத்தை பார்க்குற, கேமரா பார்த்து நீ எப்படி வெட்டுறன்னு பார்க்க. அதை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து தோசை கடாய், இந்த எனக்கு பாருங்கள், ஒரு அழகான இந்த மாதிரி ஒரு தோசை கடாய் எடுத்துக்கணும். நம்ம தோசை கடாய் எடுத்து அதில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம வந்து பன்னீர் பிரியாணி பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ பாஸ்மதி ரைஸ்லாம் எடுக்கல, நார்மல் நம்ம வீட்டில் சமைக்கிற பொன்னி அரிசி அதில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா எங்கள் டேடி காணும், ஃபோன் எடுத்துகிட்டு ஆட்டை போட்டு போயிட்டாரா? இன்னைக்கு வர, நாளைக்கு வர, இன்னைக்கு தான் வரேன். சிவன்ராஜ் ஃபுல்லாக ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்காப்புல. இல்லை, ரவுண்டிங் எல்லாமே தான். தொட்டுக்கு என்ன பண்ண, தயிர் வெங்காயம் வச்சுருவோமா? என்ன, தயிர் வெங்காயமே வச்சுருவோம். அதுக்கு ஒரு கிரேவி வச்சு அதுக்கு வேலைப்பாடு எப்படி வேலைப்பாடு கூட, அது ஒரு வேலைப்பாடு. சமைக்க அது என்ன சமைக்க, தயிர் வெங்காயத்தை விட்டு கடை வெட்டி தயிரை போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா வெட்டி கொத்தமல்லி போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். அவ்வளோதானே? சரி, ஓகே. வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம வந்து பாருங்க. ஏன் எதுக்கு ஜட்டியும் போட மாட்டேங்குது, ட்ரெஸ்ஸும் போட மாட்டேங்குது இந்த புள்ள, நான் பெத்த புள்ள. தர்சா இங்கே பாரு, அம்மா பாரு. சரி, நாங்கள் பன்னீர் சமைக்க போகிறோம். பாய். சிக்கன் பண்ண போகிறோம். நாங்கள் சிக்கன் சர்ப்ரைஸ் பாரு. எடுக்கல, சும்மா தான். எதுக்கு அழுகுற? பானு லெச்சே பனியனுக்கு லுங்கியும் பாரு, காமெடியா இருக்கு. அழகா இருக்கடி செல்லப்பில்ல. சரி, சொன்னேன், சொல்லு. பன்னீர் ஒரு பாக்கெட். ஓகே. அப்புறம் வந்து கீழ இருங்க சிக்கன் 65. ஓகே. காஷ்மீரி மிளகாய் பொடி. குட், கரெக்டா சொல்லிட்டேன். பரவாயில்ல. வீட்ல இருக்கவங்க லுங்கி கட்டுறவங்க தப்பு இல்ல, நல்லா இருக்கு. குளிச்சிட்டா. ஏய் வரட்டாத தர்சா, கீரி புள்ள. பன்னீர் வாங்கிட்டு வந்தாச்சு. மேடம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கட் பண்ணதை வாங்கிட்டு வாடானா, இவன் கட் பண்ணாதது வாங்கிட்டு வந்து. சரி விடுங்க, இது நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி குட்டியாக வெட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதில் வந்து ஒரு 2 பொரிச்சு தர்சனுக்கு கொடுப்போம். இவன் வந்தது சிக்கன் வேணும் தான். எதுக்கு சிக்கன் மசாலா வாங்கிட்டு சொன்னால் இதை பொரிக்கிறதுக்கு தான். தோசை கல்லை போட்டு
ஒரு சீசனிங் மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்தது போல் பன்னீர் ஒழுங்காக செட் ஆகாமல் இருக்கு. இப்போ காலையில் வந்து இறங்கியிருக்குண்ணே கட்டியாக இருக்கு. இல்லைடா அப்போ தான் கொஞ்சம் உடையாமல் இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன். மிச்சப்படி வெட்டுங்க பொறுமையாக வெட்டுங்க. நம்ம சொந்த வீடு வந்த பிறகு அழகாக வீடியோ போகலாம். மாடல் கிச்சன் கீரமங்கலத்துக்கு போகணும். இந்த மாதம் கரண்ட் வந்துருச்சுங்க. பெரிய ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு கரண்ட் வந்துடும் நினைக்கிறேன். இன்னைக்குள்ள நாளைக்குள்ள வந்துடும். ஆமாம், இப்போ தான் எங்கள் அம்மா ஃபோன் அடிச்சு சொல்லுது கரண்ட் வரப்போகிறா, ஜாமான் ஏற்ற வண்டி போயிருக்கு அப்படின்னு. வந்தால் சந்தோஷம். கரண்ட் இருந்தால் தான் ஒரு கலகமே பிறக்கும். கரண்ட் வந்தால் ஒரு வீட்டு வேலை நடந்துச்சுன்னா எதுவும் தெரியாதுங்க நமக்கு. நாள் போகிறது எதுவுமே நமக்கு தெரியாது. அது பாட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் நம்ம காசு சேர்த்து வைக்கிறது. அடுத்த மாதம் ஸ்கூல் சேர்த்து விடணும். ஃபர்ஸ்ட் அடுத்த மாதம் இல்லை, இன்னும் 2 மாதம், இன்னும் 2 மாதம் 3 வயசு. அதுக்குள்ள நம்ம ஆதார் கார்டு அப்ளை பண்ணணும். அட்ரஸ் வச்சு அட்ரஸ்லாம் எடுத்தாச்சு. நம்ம வீட்டு கீரமங்கலம் அட்ரஸ்லாம் எடுத்துட்டோம். அதை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணலான்னு அப்பா. அந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்து இங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னாங்க அப்பா. அதனால அப்பா வந்ததும் கேட்டுட்டு லெச்சுக்கும் தர்ஷனுக்கும் ஃபஸ்ட்டு வாங்கிடுவோம். இங்கே எனக்கு வந்து அதாவது லெச்சுக்கு வந்து ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ எடுத்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ தான் எடுத்துருக்கு எனக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே. அதனால உங்கள் 2 பேருக்கும் புதுசாக ஃபோட்டோ எடுத்து எல்லாமே அப்ளை பண்ணணும். அட்ரஸ் மாற்றணும். அப்போ தான் இல்லை, அது நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு அட்ரஸ் மட்டும்தான் மாற்றணும். அதுக்கு ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்துடலாம் அந்த ஆன் தி ஸ்பாட்டில். உனக்கும் தர்ஷனுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும். பன்னீரை வந்து சிக்கன் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அருள்மொழி மேடம். ரோஸ்ட் பண்ணுறீங்களா? எதையாவது பண்ணுங்க சாப்பிட்றது. என் மனைவி வந்து 10 நிமிஷம் கூட இங்கே வரும் நேற்று ஊற்றுது. அப்படியா? ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். ப்ரௌன் கலர் வந்தால் சிக்கன் ஆயிரும். அது ப்ரௌன் கலரில் வந்தால் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓ, அது ரெடியாகட்டும். அடுத்தடுத்து நடக்கிற நடவடிக்கையெல்லாம் எடுத்துருவோம். காய்கறிலாம் வெட்டி வச்சுல அவ்வளோதானா? அவ்வளோதான், வேறு என்ன வெட்டணும்? அரிசி ஊற வச்சுருவோம். அங்கே சரி, ஓகே. குக்கரா? பெரிய குக்கரா? அதில் வச்சுருயா? டேய் சொல்லு, என்ன பண்ணுற? தர்ஷா இங்கே பாரு, என்ன பண்ணுற? இந்தாடா செல்லம், சிக்கன் எனக்கு கூட நான் திங்கிறேன். எனக்கு கூட என் பிள்ளைக்கு தான்டா முத. அடுத்து இன்னொரு பிள்ளைக்கு. உனக்கு வேணுமா? அப்பா கூட்ட வாடி. எப்படி? பட்டை, கிராம்பு, ஏலக்காய் என்ன வேணுமா? அது என் பிள்ளை சாப்பிடுது விரும்பி. இது நல்லதுதானே? பன்னீர் சாப்பிடுது. பன்னீர் நல்லதுதான், ஹை ஃபைபர். பசிக்காது. சூடு பிள்ளைக்கு சூடு வந்துருச்சு. ஊது சாப்பிடு. நீ இங்க கொண்டா ஊதி தரேன்ப்பா. ஏய் குடுறா, ஊதுறேன். சமையல் வித்வான். இந்தா ஆவை. கீழே போறியா? இறங்கு. அவன் எங்க வருவான்? அம்மா நொமாச்சிட்ட வருவான். போ, அவன் டேப் ஆகுறான். டேபாடா பார்க்க போறேன். போயிட்டான். இங்க வாரங்க எப்படி போட்டு வச்சிருக்காங்க. வடக்கே கிடக்கு. மீட் மை அசிஸ்டன்ட் நம்பர் 1. அசிஸ்டன்ட் நம்பர் 2 எங்க? குளிக்கிறாங்க. எங்க அண்ணி குளிக்காங்க. குளிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். வெங்காயம் பெரிய வெங்காயம் 2. 4 பேருக்கு 5 பேருக்கு 5 பேருக்கா? நன்றாக வதக்கவும். வாய்ப்பு வந்து பேசுறாளா? சொல்லு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
உப்பு உப்பு தேவையான அளவு உப்பு, பொடிச்ச கல்லுப்பு, மஞ்சள் பொடி இது வந்து கல்லுப்பு. பண்ணி தர நல்லா இருக்குன்னா வாங்கி வச்சு போட்டா மஞ்சள் பொடி. சரி நான் கீரமங்கலத்துக்கு போயிட்டேன்னா எங்க அம்மாக்கு யாரு இப்படியாவது சமைச்சு தருவோம் ருசியா. கீரமங்கலத்துல வந்துட போறேன். கீரமங்கலத்துக்கு வந்துடுவாங்க எங்க அம்மா பாத்தீங்களா வந்துட போறாங்க. அப்புறம் இங்க இருந்து என்ன பண்ண போறாங்க சொல்லு. கீரமங்கலம் போயிட்டா நானும் கீரமங்கலம் போயிட்டேன். என் பொண்ணு கீரமங்கலம் அடி ஆளு. என் பொண்ணு கீரமங்கலம் போயிட்டா எனக்கு தமிழன் ஓகே ஓகேவா? தமிழனுக்கு ஓகே. தமிழனுக்கு போட்டோ எடுத்தாச்சு. அடுத்து எங்க அண்ணி வந்து அண்ணியை அள வச்சிடும். அது ஒரு போட்டோ தமிழன். அவன் அப்படியே வர இந்த சட்டை பண்ணன்ட்டு உள்ள ஓடுனா. ஆமா காஷ்மீரி மிளகா. காஷ்மீரி மிளகா பாலிமா. அப்பா மாமா வாங்கிட்டு வர சொல்லு போ. கொடுக்காதம்மா. ஏய் தர்ஷா உங்க மாமா வாங்கிட்டு வர சொல்லு போ. பன்னீர் வாங்கிட்டு வாமான்னு சொல்லு போ. வெளியே பன்னீர் வாங்க போயிட்டான் தம்பி கேட்டதுனால. அதனால இப்போ வந்து என்னோட அசிஸ்டன்ட் சமைச்சிட்டு இருக்காங்க. அசிஸ்டண்டா? பெத்த அம்மா பெத்த அசிஸ்டன்ட் ஆயிட்டான். கொத்தமல்லி போட்டாச்சு. அவன் தர்ஷன் போயிட்டானா இது. இந்த பன்னீர் வந்து நான் தட்டிட்டேன் உள்ள. இந்த பார்த்தீங்கன்னா பன்னீரை தட்டி வச்சுக்கலாம். பன்னீர் வந்து வாங்க பேருக்கு வச்சுப்பேன். அது வாங்கிட்டு வந்தாலும் அது மேல் டாப்பில் பொரிச்சு கூட நம்ம மேலே தூவிப்போம். தர்ஷனும் கொஞ்சம் பொரிச்சு கொடுப்போம். இப்போ அரிசி வந்து ஊற வச்சிருக்குல்ல அதை வந்து இப்போ இதில் நம்ம போட போகிறோம். பாருங்க என்னடா பார்க்குற தர்ஷா? என்ன பார்க்குற? சூட பார்க்குறியா? இப்போ தள்ளி நின்று அம்மா உனக்கு வெட்டி உனக்கு பண்ணி தரோம் அம்மா. சரியா? யாரா டிஷர்ட் ஆட்டுறாது? பொம்பளை பிள்ளை டிஷர்ட் மாதிரி. ஏன்னா இது யாரு டிஷர்ட் தெரியுமா? அக்கா டிஷர்ட், வைசாக்கா டிஷர்ட் தெரியும். வெட்டணும் தர்ஷா. பொரிச்சு தருவேன் அம்மா. பன்னீர் சாப்பிட்றான். பன்னீர் சாப்பிட்டோன்னே உடனே பிடிச்சிக்கிச்சா? ஜஸ்ட் சும்மா தோசைக்கல்ல போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இது வேற எதுவுமே பண்ணல. நல்லா இருக்கா தர்ஷா? நல்லா இருக்குன்னா எப்படி சொல்லு? கொஞ்சம் மசாலா மட்டும் சேர்த்து. சூப்பரா இருக்குன்னு சொல்லு. இது வெயிட். இது பேர் என்ன? இது பேர் என்ன? இப்பதானே அம்மா சொன்னேன். இது நேம் என்ன? பன்னீர். யோசி. பன்னீர் தர்ஷா. பன்னீர். பன்னீர். நல்லா இருக்கா தர்ஷா? நல்லா எல்லாத்தையும் சாப்பிடணும். சரியா? சார்ஜ்ல சொன்னாங்க. இருக்கு. நீ வச்சிரு. பன்னீர் காலையில் வரை சாப்பிடுறேன். வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. இது உனக்கு தட்டு கட்டு. ஸோ வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பன்னீர் பிரியாணி பண்ணி சாப்பிட்டாச்சு. என்ன வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டோன்னு நினைக்காதீங்க. ஸோ அடுத்தடுத்து எந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் போடலாங்கிறதும் மறக்காமல் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் வந்து பன்னீர் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் 3 தடவை வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுடைய கப்பிள்ஸ் லெக்சர். பாய்.